உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தமிழ் புத்தாண்டு வந்துட்டு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும் மேடம்? ரிஷப ராசி எடுத்தீங்கன்னா வருமான விஷயத்தில் ஓரளவு அவங்களுக்கு ஒரு நியாயமான இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து வியாபாரத்தில் இதெல்லாம் ஓரளவு அவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் குருவுடைய பலமும் ராகுகேதுக்களுடைய மாற்றமும் நல்லா இருக்குது. தனுசு ராசிக்காரர்களை வந்து என்னன்னா எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா முடிவுமே கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள் தவறான நண்பர்களும் வந்து சேர்க்கைகள் அதிகமாக இருக்குது. நீச்சமாக இருப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும்? எப்பவுமே சூரிய உதயத்தை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க நீச்சமா இருக்கிறவங்களுக்கு. சூரிய உதயம் இவங்க தான் 12 மணி வரைக்கும் தூங்க கூட நான் ரெடி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த சூரிய உதயம் அவங்களுக்கு அலர்ஜியை கொடுக்கும். இப்போ ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு வந்து வரப்போகுது. ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப ஒரு விசேஷமாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டுக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு குடும்பத்தோட குளிச்சு முடிச்சு கோயிலுக்கு போய் ரொம்ப ஒரு பக்தி பரவசத்தோடு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழ் புத்தாண்டு இதனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். வழிபாடுகள் எப்படியெல்லாம் செய்தால் இந்த வருடம் நல்ல ஒரு கல்வி, செல்வம் எல்லாத்துலேயுமே வந்து சிறப்பாக இருக்க முடியும்? ஏன்னா இந்த வருஷம் நிறைய பேருக்கு 7 சனி ஆரம்பிக்குது, அஷ்டமத்து சனி ஆரம்பிக்குது, அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும்? இந்த தமிழ் புத்தாண்டு வந்து ரொம்ப சிறப்பானது என்னன்னா நம்மளுடைய முக்கியமாக வந்து சூரியன் வந்து உச்ச நிலைக்கு வர்றது. சித்திரகுப்தர் வந்து தோன்றிய மாதமும் சித்திரை மாதத்தில் தான், அது சித்திரை பௌர்ணமியில் தான் நம்மளுக்கு தோன்றினார் அப்படிம்பாங்க. அதுமாதிரி மீனாட்சி திருக்கல்யாணமும் சித்திரையில் தான் நடக்கும். எல்லாமே ஸ்பெஷல் அப்படிங்கிறத விட நம்ம அகஸ்தியர் வந்து அதாவது நம்ம தென்னகம், அதாவது தமிழ்நாட்டை நோக்கி பயணித்து அந்த தென்மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்றதுக்கு ஓடி வர்றாரு இல்லையா? எதுக்குன்னா எல்லா தேவர்களும் சிவ பார்வதி கல்யாணத்துக்காக ஒரு பக்கம் சங்கமிச்சுக்கிறாங்க. அப்போ அங்கே வெயிட் அளவு கூடுது, இங்கே தாழுது. அதனால் இவர் சிவபெருமான இவர் ஒருத்தர் போதும், குருமுனி மட்டும் போதும், அவர் போனார்னா இது சமநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாங்க. அந்த சமயத்தில் பார்வதி தேவி தன் கழுத்தில் போட்டிருந்த சிவபெருமன் தாமரை மாலை வந்து போட்டிருப்பாங்க. அந்த தாமரை மாலையை வந்து அதை அகத்தி முனி கையில் கொடுத்துட்டு அனுப்புவாங்க. அந்த தாமரை மாலையை வைத்து கொண்டு அவர் வந்து இங்கே தென் தமிழகமாக வருவார். அந்த தென் தமிழகம் வந்த பிறகு அந்த தாமரை மாலை வந்து பெண் உருவமாக உருப்பெற்றுவிடும். பெண் உருவமாக உருப்பெற்று தகன்னு அப்படி செம்பு வந்து சூரிய ஒளியில் பட்டா எப்படி இருக்கும்? செம்பு வந்து சூரிய ஒளி பற்றால் எப்படி ஒரு தகன்னு ஒரு சிவப்பு கலரில் மினுங்கும் இல்லையா? அந்த மாதிரி மினுங்கி ஒரு பெண்ணாக உருவெடுத்த இதுதான் அந்த நாள் அப்படிங்கிறது. அதாவது பெண்ணாக உருவெடுத்து தாமிரபரணி ஆறாக உருவெடுத்து ஓடி வந்தாள் அப்படிங்கிறது. அதனால தான் அந்த தாமிரபரணி ஆறு வந்து கோடை காலத்தில் கூட நம்மளுக்கு வந்து வற்றாது, எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்க உருவாக்கமே அப்பதான் தொடங்கியது. அதனால அவ வந்து வற்றாமல் ஓடிக்கிட்டே இருப்பாள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்து. அதனால அந்த தாமரை செம்பாக மாறிய நாளாக இருப்பதினால் நம்ம வந்து இந்த தென் தமிழகத்தில் இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப விசேஷமாக சித்திரை வர்ற பிறப்பு எப்படின்னா அவள் வச்சு தான் கொண்டாடுவாங்க. மற்ற இதுலலாம் இங்கே அவளை வந்து முக்கிய பலகாரமாக, முக்கியமாக அவள் தேங்காய் போட்டு நல்ல இனிப்பு போட்டு நம்மளுக்கு வந்து படையல் வைப்பாங்க. அவள் இடித்தல் வந்து சித்திரை வருட பிறப்பில் மிக விசேஷமானது. அதனால ஏன்னா அந்த அந்த தாமரை பயிர் தான் நெல் விளைச்சல் எல்லாத்துக்குமே அந்த பக்கத்தில் வந்து அவ்வளோ. ஆனால் பால் நெல்லாக இருந்தால் அதை ஊற வச்சா பால் மாதிரி வரும். அதை வச்சு இது பண்ணுவாங்க அப்படிங்கிற சித்திரை பாலாடைங்கிற ஒரு செடி கூட இருக்கு, அம்மணி பச்சரிசி அப்படிங்கிறது. அதே போல தான் அந்த சித்திரைனாலே பாலாடையோட அம்மான் பச்சரிசி, அம்மான் பச்சரிசி அந்த மாதிரி அவ்வளோ பவர்ஃபுல்லான இது. அந்த சித்திரைக்கும் அந்த இடத்துக்கும் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. அதனால அந்த சித்திரை மாதம் வந்து நம்மளுக்கு தாமரை வந்து தாமிரபரணி ஆறாக மாறுவது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து அவள் வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதனால இந்த சித்திரை மாதத்தில் வழிபாடுகள் வந்து தென் தமிழகம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொண்டாடுவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பெண்கள் சரிசமமாக இருப்பாங்க. தென் தமிழக பெண்கள் வந்து ஆணுக்கு நிகரான ஒரு பெண்களாக இருப்பாங்க. புலியை விரட்டு ஓட்டிய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறதும்
அந்த இடத்துக்கு. ஏன்னா நம்ம மேச ராசியில் தான் சித்திரை உச்சம் பெறுகிறது. அதாவது சூரியன் உச்சம் பெறுகிறது. அந்த ராசியில் வந்து பெண் பிறந்தாலும் ஆணாக பாவிப்பாள். பெரிய இதா கம்பீரமாக இருப்பாள். பிடிவாத குணம், அகங்காரம் உடைய பெண்ணாக இருப்பாள் அப்படிங்கிறது. ஆணுக்கு நிகரான எல்லா வேலையும் செய்வா அப்படிங்கிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஆணாக இருந்தாலும் அவருடைய பிடிவாதம், அந்த எதையும் யோசிக்க மாட்டாங்க. நான் செய்வது கரெக்ட்டுங்கிறத கண்டிப்பாக எடுத்து அது பண்ணுவாங்க. அது மேச ராசியுடைய குணத்தை குறிப்பதாக இருக்கும். அந்த ராசி தன்மையை வந்து இந்த தென் தமிழகம் பெற்றிருக்குது. அந்த தென் தமிழகம் ஆணும் பெண்ணும் பெற்றிருப்பாங்க. அதனால தான் அந்த சைடு பெண்களை வந்து ரொம்ப வீராங்கனையாகவும், ஆண்களை ரொம்ப முரட்டு குணம் உடையவர்களாகவும் அந்த மேசராசி தன்மையை இவங்க பெற்றிருக்க போவர் இருக்கும். அதனால தான் இந்த சித்திரை வருட பிறப்பு இங்கெல்லாம் ஒரே குழப்படம். என்னன்னா தையா சித்திரையா அப்படின்னு ஆமா. நாங்க அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நாங்க சித்திரை தான். ஏன்னா சித்திரை தமிழர்களுடைய தமிழுக்கு ரொம்ப அங்க தமிழ் ஆமா. புலமை எல்லாமே ரொம்ப நம்ம பவர்ஃபுல்லா தமிழ் மாதமே அப்படித்தானே அப்படியே இருக்கும். ஆரம்பிக்குது. ஆமா. ஆமா. அதனால ஔவையாருடைய அங்க ஔவையார் அங்கதான் இதா இருக்கும். ஔவையாருக்குன்னு ஒரு கோயிலே அங்கதான் உண்டு. ம். அதனால அந்த இடம் வந்து ரொம்ப வலிமை தமிழுக்கு உள்ளது. அதனால அங்க உள்ள அதுவும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வந்து அங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால அங்க பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களும் திருமண வைபவ கோயில்கள், கோமதி அம்மாளை எடுத்துக்கோங்க, நெல்லையப்பனை எடுத்துக்கோங்க, மீனாட்சி அம்பாள் கோயிலை எடுத்துக்கோங்க, எல்லாமே கல்யாண வைபவம். யாருமே இது பண்றது கல்யாண வைபவ கோலத்திலே இருப்பாங்க. ம். அதனால அது ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கும். அதனால அந்த சித்திரை வருட பிறப்புங்கிறது ரொம்ப ஆண் பெண் 2 பேருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுல வந்து அறுசுவையும் இங்க கூடியிருக்கும். ஓகே. அறுசுவையும் ரொம்ப கூடியிருக்கும். பஞ்சபூதங்களும் அங்க அடக்கமா இருக்கும். அதனால இங்க வந்து அந்த சித்திரை வருட பிறப்பு வந்து நமக்கு பஞ்சபூதங்கள் அடக்கம், அறுசுவை கூட்டம் எல்லாமே இங்க அதனால தான் நம்ம உணவில் பச்சடிகள், வேப்பம்பூ பச்சடி, மாங்காய் பச்சடி இதெல்லாமே வச்சு பூஜை பண்ணிடுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஏன்னா துவப்பு, கசப்பு, உவப்பு எல்லாமே உப்பு எல்லாமே எடுத்து பண்ணுறது தான் இந்த சித்திரை வருட பிறப்பு. அது ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். இதை எப்படி வழிபாடுகள் செய்வாங்க மேடம்? ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கணிகள் வச்சு நல்லெண்ணெயும் இல்லை நெய்யும் வச்சு ஒரு தங்கம் ஏதாவது வச்சு கண்ணாடி வச்சு அதில் வந்து நம்ம முகத்தை வந்து பார்க்கணும். அப்போ வந்து அந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப இனிமையாக இருக்கும், நிறைய பொன் பொருள் சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய வழிபாடு முறைகள் என்ன, எப்படியெல்லாம் கும்பிடணும்? இதுல வந்து என்னன்னா இந்த சித்திரை வருட பிறப்பு நீங்க பொன் போற இதுல தான் அட்சயா திதியுமே வரும். சித்திரை வருஷ பிறப்பே 3வது திருத்தியை தான் அட்சயா திருத்தியை. அதனால இந்த திருத்தியை வந்து அட்சயா திருத்திக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது இந்த வளர்பிறை அட்சர திருத்திகை கூட எடுத்து அவ்வளோ ரொம்ப விசேஷமானது. பொன் பொருள் அது முதல் துவக்கம் அட்சய திருதியை தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் துவக்கமே இங்கிருந்தே தொடங்கிடுவோம். சித்திரை வருடப்பிறப்புலேயே தொடங்கிடுவோம். இதில் வந்து முக்கணி வைப்பாங்க, கொன்றைப்பூ அது ரொம்ப முக்கியம். கொன்றைப்பூ வந்து சரஞ்சரமாக அந்த சித்திரை வருஷ பிறப்புலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு போய் பூக்கவே பூக்காது. அந்த மரம் வந்து சரஞ்சரமாக அப்படியே நீளமாக அப்படி தொங்கும் வடிவில் இருக்கும். அதுவும் எல்லா மலரும் மேல் நோக்கி நிற்கும். இது மட்டும் இப்படி கீழே தொங்குற மாதிரி திராட்சை மாதிரி அப்படியே இருக்கும். அவ்வளோ ஒரு எல்லோ கலரில் இருக்கும். தகத்தகன் தங்கம் போல் மினுங்கக்கூடிய அந்த கொன்றைப்பூவுடைய பவரும் அங்கே உண்டு. சித்திரை வருட பிறப்பில் வச்சு கும்பிடுற ஒரு விசேஷமான பூக்கள். அவுள் ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவுள் இதெல்லாமே கொன்றைப்பூ இந்த நம்ம நைட்டே இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஒரு குடும்பத் தலைவி வந்து நைட்டே வந்து ஒரு தாம்பலம் எடுத்து பூஜை ரூம்லாம் வைக்கணும் இல்லை. நீங்கள் காலையில் எந்திரிச்சு எந்த முகத்தில் முழிக்க போகிறீங்களோ அந்த அந்த இடத்துல எடுத்து முழிக்கிற இடத்துக்கு வைப்பாங்க. அங்கே ஒரு தாம்பலம் வச்சு அந்த தாம்பலத்தில் முக்கணிகள் வைப்பாங்க. அது போக சில பேர் 5 கனி வைப்பாங்க. முக்கணிகள்னா நமக்கு வாழைப்பழம், பலாப்பழம், அதுக்கு பிறகு மாம்பழம், இந்த 3 கனிகளும் வைப்பாங்க. அது போக ஆரஞ்சு, ஆப்பிள் வைக்கணும்னா வைக்கலாம். இந்த 5 பழங்களையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல புது நோட்டாக வைப்பாங்க. ரூபா நோட்டு மனம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புது நோட்டு வைப்பாங்க. அப்புறம் தங்கம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கொன்றைப்பூ வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு இது போக பஞ்சாங்கம் வைப்பாங்க. காலத்தை நிர்ணயம் செய்வது எதுனா சூரியன் தான். அந்த சூரியனின் உச்சி பொழுதில் தான் நம்ம வந்து கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடிய பஞ்சாங்கத்தையும் அங்கே வந்து நம்ம முக்கியமாக வைக்கிறோம். பஞ்சாங்கத்தை வைப்பாங்க. இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நீங்க சொன்னீங்களே தேங்காய் எண்ணெய் இல்லாட்டா நெய் இதை மாதிரி எண்ணெயை வந்து விளக்குல ஊற்றி அதை வந்து நம்ம வாடா விளக்கு அப்படிம்பாங்க. தீபம் ஏற்ற மாட்டாங்க. வாடா விளக்குன்னா எண்ணெய் இது திரி போட்டு மட்டும் வச்சிருப்பாங்க. அதை எண்ணெய் ஊற்றி அதை எரி குளிச்சுட்டு தான் அதை ஏற்றுவாங்க. அந்த மாதிரி அந்த ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கு முன்னால் கண்ணாடி வச்சுக்குவாங்க. கண்ணாடி வச்சுட்டு முதலில் அந்த பெண், அதாவது நம்ம வீட்டு முதன்மை பெண் இருக்காள் இல்லையா, அவள் தான் முதல்ல எந்திக்கணும். அவள் வந்து எந்திரிச்சு அந்த கண்ணாடியில் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவள் கண்ணை மூடிக்கிட்டே வருவா. வந்து கண்ணாடிகளை சூரியன் உதயம் ஆகிறதா, ஏன்னா இங்கே சூரியனை தான் மையமாக வச்சு
இந்த உலகம் சுற்றுவதும் சூரியனை மையமாக வச்சு தான். அதே மாதிரி இந்த கிரகங்களும் சூரியனை மையமாக வச்சு தான். 27 நட்சத்திரங்களும் சூரியனை மையமாக வச்சு தான். ராகுகேதுக்கள் இருந்து எல்லாமே சூரியனை மையமாக வச்சு தான். அதனால நம்ம தமிழர்கள் வந்து சூரிய உதயம் ஆகும்போது தான் நம்ம நாள் துவக்கம் அப்படிம்போம். இங்கேயும் அதே மாதிரி நம்ம சூரியன் வந்து சித்திரை மாசத்தில் உச்சி பொழுதில் இருக்கும்போது நாள் இந்த வருடத்தின் நாள் துவக்கம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால நம்ம சூரியன் உதயம் தான் நம்மளுடைய வருட துவக்கம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம சூரியன் உதயமாகும் போது நம்ம கண்ணாடியை பார்த்து அதில் நமக்கு என்ன பிம்பங்கள் பார்க்குறோமோ அதுதான் அந்த வருடம் ஃபுல்லாக நம்ம பார்க்கக்கூடிய நாள் துவக்க நாள் அப்படிங்கிறது. நீங்கள் போய் கண்ணாடியை பார்க்கும்போது உங்கள் கண் முன்னால் எது தெரிகிறதோ ஃபர்ஸ்ட் பழங்கள் தெரிகிறதா, கொன்றை பூ தெரிகிறதா, கொன்றை பூ மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ எல்லாமே வைக்கலாம். எந்த பூ தெரியுது, பழங்கள் தெரிகிறதா, இல்லாட்டா விளக்கு தெரிகிறதா, இல்லாட்டா காசு பணம் தெரிகிறதா, அதை வைத்து உங்களுடைய அறிகுறிகளை நம்ம சொல்லிடலாம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிடுறது அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். நீங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னா குழந்தைங்கள கணவரை எல்லாத்தையும் கண்ணை பொத்திக்கிட்டே வந்து காமிச்சிட்டு அந்த குழந்தைங்களும் அதை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த வருடம் எனக்கு எல்லா செல்வமும் கிடைக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கண்ணாடியை பார்த்து நீங்கள் பார்த்து சொல்லிடுறது. உங்கள் முகத்துடன் சேர்ந்து அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். அந்த பழங்கள் எல்லாமே சேர்ந்து உங்கள் முகமும் தெரியும். நீங்கள் வெறுமனே அதை மட்டும் பார்க்கக்கூடாது, முகத்துடன் சேர்ந்து அதை பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அது ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் பார்த்து முடிச்ச பிறகு அதை திருப்பி வச்சுட்டு அதுக்குள்ள நீங்கள் ஒரு நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணிட்டு வடை பாயாசம் எல்லாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் வந்து முக்கியமானது. அவள் எல்லாம் வச்சுட்டு எல்லாரையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் இந்த திரி ஏற்றி மாலைகள் எல்லாம் போட்டு நிலவாசல் கும்பிடுறதுலேருந்து அப்புறம் பூஜை பண்ணுறதை ஆரம்பிச்சுட்டு கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும். சிவபார்வதி சங்கமம் உள்ள கோயிலுக்கு போகணும். அதாவது சிவனும் சக்தியும் இருக்கிற கோயிலுக்காக போங்க. போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அன்றைய காலம் வந்து அந்த வருடம் ஃபுல்லாகவே கணவன் மனைவி ஒற்றுமையும் செல்வ நிலையும் சீராக இருக்கும். எந்த பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வர்றது அப்படியே போகிறது தெரியாது, பிரச்சனை வராமல் இருக்காது, வந்து போகிறது தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். நல்ல அழகான அந்த வருடம் ஃபுல்லாக துவக்கமாக இருக்கும். அதனால இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இது வந்து தமிழ் புத்தாண்டு வந்து சித்திரையில் தொடங்குவது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சித்திரையில் சூரியன் வந்து ரொம்ப உச்சத்தில் இருக்கும். ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும், கத்திரி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதிரி நேரங்களில் குழந்தைகள் வந்து பிறந்தாங்கன்னா வீட்டுக்கு ஆகாது அந்த மாதிரிலாம் சொல்லணும், நிறைய மூட நம்பிக்கைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சித்திரை மாதத்துக்கும் இந்த குழந்தை பிறப்புவதற்கும் சூரியன் உச்சம் பெறுவதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க சூரியன் உச்சம் பெற்றா உனக்கு கவர்மெண்ட் வேலை அப்படின்றாங்க. ஆக்சுவலாக என்னென்னா சூரியனுங்கிறது பவர்ஃபுல்லாக நம்ம ஒரு ரொம்ப வெளிச்சம் அதிகமான இடத்த நீங்கள் பார்த்துட்டு திரும்ப ஒரு இடத்த பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். அந்த உருவங்கள் நம்மளுக்கு என்ன பார்க்குறோன்னு கூட தெரியாது. அப்போ சூரியன் பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் நமக்கு கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அப்போது அந்த பவர்ஃபுல்லான வெளிச்சத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அப்போ அதோடைய வலிமை எப்படி இருக்குன்னா நீங்கள் நினைக்கிறப்ப உச்சஸ்தானத்துக்குள்ள வலிமை இருக்காது. கொஞ்சம் அந்த இருள் படணும், இல்லாட்டா கொஞ்சம் ஒரு வேற ஒளி பட்டால் அந்த சூரியனுடைய உச்சத்தன்மையை நீக்க முடியும். இருள் படணும் அப்படின்னா இவ்வளோ சூரியன் அப்படியே பிரைட்டாக இருக்கிற இடத்துல ஒரு சனிங்கிற ஒரு கிரகம் லைட்டாக அது மேலே படுற மாதிரி இருக்கிறதோ, இல்லாட்டா குருங்கிற கிரகம் மஞ்சள் கலர் ஒரு ஒளி படும்போது அந்த சூரியனுடைய தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியும். அந்த கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கம்மியாக தெரியும் போது அந்த குழந்தை ரொம்ப பாப்புலர் ஆகும். அதே இந்த கிரகங்கள் எல்லாம் அந்த சூரியனுடைய வெப்பத்தை வந்து தணிக்கிறதுக்கு எந்த கிரகங்கள் கூட்டு இல்லாமல் ஏதாச்சும் நெகட்டிவ் கிரகங்கள் வந்து உள்ளுக்கு உட்கார்ந்துக்கிட்டு அதாவது குருங்கிறது நம்மளுக்கு வந்து கெட்டதை ஃபுல்லாக எடுத்துட்டு நல்லதை கொடுக்கக்கூடியது. சனிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு கருப்பு ஒரு படலத்தை கொடுக்கும்போது அந்த சூரியனோட பவர் கொஞ்சம் கம்மியாகும். அப்போங்கும்போது குரு சனி சேர்க்கை வரும்போது அந்த சூரியன் வந்து நல்ல இதாக கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் நல்ல பொசிஷன்லாம் கொடுக்கும். ஆனால் இந்த 2 கிரகங்கள் பார்வைகள் நம்மளுக்கு கம்மி ஆயிட்டு பார்வைகள் இல்லாமல் சுக்கிரனோ செவ்வாய் வந்து நட்பு, அதனால சுக்கிரன் விழுந்தாலும் புதன் விழுந்தாலும் இப்போ புதன் பக்கத்தில் சூரியன் கிட்ட நெருங்கி இருந்துச்சுன்னா அஸ்தங்கமான நிலைக்கு போயிடுச்சுன்னா அப்போனா என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்க படிப்பறிவு வந்து கொஞ்சம் எவ்வளோ கம்மியாகாது. எவ்வளோ படித்தாலும் அந்த டாப்பில் வந்து நிற்கிற மாதிரியே இருக்காது. ஒன்றுமே தெரியாதவங்களை புகழ்ந்து பேசுவாங்க, அந்த குழந்தைய மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் இவ்வளோ படிக்கிறேன், இவ்வளோ மார்க் வாங்குறேன், என்னை பார்த்து ஏன் இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் வந்து சுக்கிரனோட நெருக்கத்தில் வரும்போது குழந்தை பாக்கியம் கம்மியாகும். குழந்தை பேர் என்ன சுக்கிரன் வந்து நம்மளுக்கு காமம் அதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த சூரியனோட பவரில் வந்து இந்த சுக்கிரனோட கர்ப்பப்பையோ இன்னுவோ எதுவுமே இங்கே வந்து ஆக்டிவேட் ஆகாது. அப்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்,
அதோடைய இது வந்து லெவல் கம்மியாகும். அதனால சூரியன் கிட்ட வந்து எதெல்லாம் சேருதோ அதெல்லாமே நம்மளுக்கு மறைக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது. இருந்தும் இல்லாத தன்மையாக குடுக்கிறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்தில் வந்து குருவோ, சனியோ பார்வைகள் வில்லுக்கு விழும்போது இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக மாறுது. அப்படி இல்லாட்டா பரிவர்த்தனை பெறும். இந்த சூரியன் கிட்ட இருக்க கிரகங்கள் வந்து ஓடி வேற இடத்துல போயிட்டு மறைஞ்சு வந்துரும். அப்பங்கும்போது அந்த சமயத்துல அது பாசிட்டிவா குடுக்கும். அந்த மாரிலாம் இல்லாமல் அந்த தனியா மாட்டிக்கிடுச்சுன்னா சூரியன் கிட்ட, அந்த உச்ச சூரியனால நெறைய இதா இருக்கும். அதனால தான் நம்மளுக்கு வந்து அது போக, இந்த உச்ச சூரியனால அந்த குழந்தை பிறக்கும்போது தாய் வந்து ரொம்ப அந்த ஹீட்ல வந்து தவிப்பா. அந்த ஹீட்ட தாங்க முடியாது. குழந்தைக்கு வந்து பால் குடுக்குறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த சமயத்துல தான் இந்த அம்மான் அரிசி பச்சரிசி இருக்கு இல்லையா? அதெல்லாம் அரைச்சு குடுப்பாங்க. அப்ப அது நெறைய விளைச்சல் வரும் அந்த சமயத்துல. அதனால தான் சித்திரை பாலாடைன்னு அதுக்கு பேர் உண்டு. அதனால அந்த சமயத்துல அதெல்லாம் குடுத்தா குழந்தைக்கு பால் ஊறும் அப்படிங்கிறதெல்லாம் தன்மையெல்லாம் அதனால தான் வந்தது. அந்த இதெல்லாம் பண்ணும்போது இந்த குழந்தை வந்து ஒரு மாரியா அந்த வெயிலின் தாக்கம் தாங்காது. பச்சையில குழந்தை இல்லையா? வெயிலின் தாக்கம் தாங்காது. அதனால அந்த இதெல்லாம் அஃபெக்ட் ஆகும். அத வச்சு தான் அந்த சூரியன வச்சு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சூரியன் வந்து பவர்ஃபுல்லா இருக்க தனித்து அந்த மத்தவங்களெல்லாம் ஆளும் தன்மையில் சித்திரையில் இருந்தால், அது வந்து ரொம்ப நெகட்டிவா குடுக்கும். மத்தபடி இந்த சூரியன வந்து குரு, சனி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் இது பண்ணுனாங்கன்னா, அது கொஞ்சம் இதாகும். ஓகே. தமிழ் புத்தாண்டு வந்துட்டு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும் மேடம்? இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும்போது தான் ராகு, கேது பெயர்ச்சிகள், குரு பெயர்ச்சி எல்லாமே நடக்கிறதுனால, நம்மளுக்கு வந்து இப்ப வந்து மேச ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மேச ராசி 7:30 தொடங்குது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள் அந்த மேச ராசிகள் தப்பிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்குது, அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ரொம்ப அ ஒரு ஒரு முயற்சி பண்ணுவாங்க. சில விஷயத்துல முயற்சி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த மாரிலாம் எடுத்துட்டு அவங்க கொண்டு வரலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகட்டிவ்னா என்னன்னா, மறைமுக உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த அண்ணனுடைய உடல் ஆரோக்கியத்தில் இல்லாட்டா அப்பா உடல் ஆரோக்கியத்தில், மூத்த அண்ணன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி எடுத்தீங்கன்னா, வருமான விஷயத்தில் ஓரளவு அவங்களுக்கு ஒரு நியாயமான இடத்தில் இருக்கிற மாரி இருக்கும். அ அது வருமான விஷயம் நல்லா இருக்கும். அதே மாரி வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூர் பயணமாகவோ, ஏதோ ஒண்ணு வேலைக்காக அவங்க அவுட்டோர் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த 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 சித்திரை வருட பிறப்பில் வந்து அ என்னன்னா கொஞ்சம் நட்பு வட்டத்திலலாம் கொஞ்சம் இதா இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே தான் செய்வதெல்லாம் கரெக்ட்ன்னு நினைச்சு செய்றதெல்லாம் கரெக்ட்டா இருக்காது. ஆனா கொஞ்சம் மத்தவங்க அட்வைஸையும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது. நெறைய பொய் சொல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும். கொஞ்சம் அதில கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் நன்மை செய்றவங்க யாரும் பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க. யாராச்சும் நல்லது சொன்னாங்கன்னா, "நீ சொல்றதெல்லாம் கரெக்ட்டா?" அப்படிங்கிற மாரி எடுத்துக்குவாங்க. கொஞ்சம் முத்துனவங்க மாரி பேசுவாங்க. ரொம்ப அனுபவசாலி மாரி, "நான் எனக்கு தெரியாத விஷயமே இல்ல." அப்படிங்கிற மாரி தன்னை வந்து ரொம்ப மெச்சூரிட்டியா எடுத்துக்கிட்டு, யாருடைய ஒரு இதையும் காதுல வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற தன்மைகள் இருக்கும். கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து அ வியாபாரத்தில் இதெல்லாம் ஓரளவு அவங்களுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடியதா இருக்கும். தொழிலில் மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் குருவுடைய பலமும், ராகு கேதுக்களுடைய மாற்றமும் நல்லா இருக்குது. தனித்துவமான ஏதாச்சும் ஒரு பதவி உயர்வோ ஏதோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ம். ஆ 2 இதுவுமே உண்டு. அதான் அப்ஸ் அண்ட் டவுன் 2யுமே அவங்களுக்குள்ள பார்க்கக்கூடியதாக இருக்கும். திருமண வாய்ப்புகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற மாரி இருக்கும். திருமண வாய்ப்பு விஷயத்தில் ஒரு ஒரு முடிவு கட்டுற மாரி இருக்கும். அது மாரி தொழில் சார்ந்த விஷயத்தில் தேங்கிய நிலையிலேருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுக்குற மாரி இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாரி துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆ துலாம் ராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிய தேடி போடுறதும், அப்பாவால் ஒரு நன்மை, ஒரு நல்ல குரு கிடைத்தல் இது மாரிலாம் இருக்கும். எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். குழந்தைங்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் வந்து கொஞ்சம் உடல பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடல பார்த்துக்கிட்டு, கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மையில இருந்திருப்பாங்க. அதுலருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆவாங்க. ம். தன்ன தானே தாழ்த்திக்கிட்டு எனக்கு ஒண்ணும் நடக்காது, எதுவும் இருக்காது அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் அதுலருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் குடுப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து தன்ன தானே சுருக்கிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு மூவ்மெண்ட் குடுக்கக்கூடிய வருடமாக இந்த சித்திரை வருட பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து என்னன்னா எதையுமே அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா எல்லா முடிவுமே கொஞ்சம் உங்களை சுற்றி இருக்க நண்பர்கள், தவறான நண்பர்களும் வந்து சேர்க்கைகள் அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் கவனமாக முடிவெடுங்க. நல்ல ஆன்மீக பக்கமாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அந்த முடிவு அது ஓகே. திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அதுலேயும் கவனமாக இருங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்கள் நிறைய மனக்குழப்பம், நிறைய தடவை பொய் சொல்ல வேண்டியதாக இருக்கும். வருமான அளவுகள் வந்து ஒரு பக்கம் வரும், 2 தெரியாத வருமானங்கள்லாம் உங்களுக்குள் வீட்டுக்குள் வருவது போல் இருக்கும். அதனால ஒரு குடும்பமாக வாழ்க்கையை நடத்தும் போது நிறைய சிக்கல்களை உருவாக்கக்கூடிய பிரச்சனைகள், அதாவது இரட்டைத்தன்மை பேச வேண்டியிருக்கும். 2 வார்த்தைகளாக பேச வேண்டியிருக்கும். இங்கே ஒன்று பேசணும், அங்கே ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை வாழ்க்கை தன்மையாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. சரியான குழப்பவாதிகளாக இருப்பாங்க. நட்பு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வெளி உலக தொடர்பு தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறையா யார்கிட்ட எதை சொன்னாலும் பயப்படுவாங்க. இது மறைச்சு வச்சிடலாமா, இது ஒளிச்சு வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ரகசிய பூஜைகள் எல்லாம் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. குலதெய்வ வழிபாடை கரெக்டாக பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் நீக்கிக்கலாம். ஆயுர்வேதிக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வாகனங்கள் முடிக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கலாம். கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது வெளியூர் பயணங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் மருத்துவ செலவுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய உள்ளவங்களை முழுமையாக நம்பாதீங்க அப்படிங்கிறது. வெளி மக்களை அதிகமாக நம்பி நிறைய ஏமாறாதீங்க. உறவுன்னு பற்று வைப்பீங்க. அந்த உறவுகளால் நிறைய ஏமாற்றங்கள் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப மந்த புத்தியாக இருக்கிற மாதிரி தெரிவிங்க. வேலை சார்ந்த விஷயங்கள் மந்ததையை குழப்புற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து சனீஸ்வரனுக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சரியாயிரும். ஓகே. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் வந்து சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரியான பலன்கள் கொடுக்கும். நீச்சமாக இருப்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் வந்து கொடுக்கும்? நீச்சமாக இருக்கும்போது என்னன்னா இவங்க வந்து எப்பவுமே சூரிய உதயத்தை பார்க்கவே விரும்ப மாட்டாங்க நீச்சமா இருக்கிறவங்களுக்கு. சூரிய உதயம் இவங்க தான் 12 மணி வரைக்கும் தூங்க கூட நான் ரெடி அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த சூரிய உதயம் அவங்களுக்கு அலர்ஜியை கொடுக்கும். அவங்க வந்து இரவு அந்த சூரியன் இல்லாத தன்மை அஸ்தமனம் ஆகும்போது தான் சூரியன் ஈவினிங் போல அஸ்தமாகும் இல்லையா, அந்த சமயத்துல அவங்களுக்கு புத்துணர்வே வரும். ரொம்ப பிரிஸ்காவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்புறம் காலையில் சூரியன் உதயமாகும் போது தூங்கிடுவாங்க. இது வந்து அவங்களுடைய அதே மாதிரி இவங்க வந்து நிர்வாகிக்கிறது, இவங்களை சுற்றி ஒரு கண்ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு ஒரு நிர்வாகத்தன்மை கொடுத்தால் அதை வந்து எவ்வளவு ஈஸியாக வந்து அந்த நிர்வாகத்தன்மையை வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகி அதிகாரம் பண்ணிலாம் யார்கிட்டையும் எந்த வேலையும் ஆகாமல் ஃப்ரெண்ட்லேயே நான் கொண்டு போகிறேன், ஃப்ரெண்ட்லேயே எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து அந்த சூரியன் உச்சமாகிற அந்த சித்திரை வருட பரப்பு, இந்த சித்திரை மாதம் வந்து இவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்குன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக மூவ் ஆகும். அந்த நாளை வந்து அந்த ஒரு 2 மாதம் வந்து கடத்தும் போது அவங்களுக்கு இளவேநீர் காலம் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரி, ஃபைனான்ஸும் சரி எல்லாத்துலேயுமே ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தான் இப்போ இந்த சூரியன் சித்திரகுப்தர் வழிபாடு, இந்த அக்ஷய திதியில் வந்து இறை வழிபாடை எடுக்கிறது, இதெல்லாம் அவங்க சித்திரை மாத வழிபாடு இதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி சூரியன் அந்த சித்திரை மாதத்தை சூரியன் அஸ்தங்கமாகும் இல்லையா மாலை பொழுது, அந்த நேரத்தில் இறை வழிபாடு அப்போமே நீங்கள் அஸ்தமாகும் போதே விளக்கேற்றிடணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அஸ்தங்கம் ஆகி 6 மணிக்கு மேலே சூரிய ஒளி போன பிறகு விளக்கேற்றுவாங்க. ஆனால் இந்த நீச்சத்தன்மை உடையவங்க சூரிய ஒளி அஸ்தங்கம் ஆகும்போது அந்த எல்லாம் சூடாக இருக்கும்போதே விளக்கேற்றி கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த உச்சத்தன்மையால் வரும் நெகட்டிவை வந்து உங்களால் தகர்க்க முடியும். அதனால் சூரியன் பவர் இழந்தவங்க, சூரியனுடைய வலிமை குன்றியவர்கள் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த சூரியன் உச்சஸ்தானம் சமயம் இந்த சித்திரை மாதத்தில் நீங்கள் வந்து சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது அந்த விரை வழிபாடெல்லாம் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுற திறமை ஓரளவு உங்களால் அதை ஹேண்டில் பண்ண தெரிய முடியும். டைம் கரெக்டாக ஃபங்க்சுவாலிட்டி வந்து கரெக்டாக கீப்பப் பண்ண மாட்டாங்க. இந்த நீச்சத்தன்மை உள்ளவங்க இத்தனை டைமுக்கு வரணும்னா அத்தனை டைமுக்கு வரணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால அது முடியாது. ஏதாச்சும் கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அங்கங்கே நின்றுருவாங்க. அதனால் அந்த டைம் கீப்பப் பண்ணுறது இதெல்லாமே அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு புகழுக்கு போனால் கூட அந்த புகழை வந்து அவங்க தலையில் தூக்கிக்க மாட்டாங்க. சரி ஓகே இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி அவங்க மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நீச்சந்தன்மை வந்து சூரிய ஒளி வந்து பவர்ஃபுல்லாக தெரிகிறவங்க வந்து
கெத்தா இருப்பாங்க. இவங்க வந்து அந்த கெத்தெல்லாம் இது ஒண்ணுமே இல்லை இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிற தன்மையை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க ஒழிஞ்சு, அந்த நீச்சத்துடைய இது வந்து இந்த மாதிரி தான் அவங்கள வந்து ரொம்ப இரவுக்கு அதாவது அஸ்தமனம் ஆனப்புறம் தான் வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறதெல்லாம் இந்த சமயத்தில் பரிகாரம் எடுக்கணும். இந்த சூரியன் உச்ச சமயத்தில், அதாவது சித்திரை மாதத்தில் சரியான பரிகாரங்களா எடுக்கணும். அந்த சித்திரை வைகாசி இந்த 2 மாதத்திலும் அந்த நாட்களில் உள்ள பூஜை புனஸ்காரங்கள், சித்திரவரப்பு, மீனாட்சி திருக்கல்யாணம் இதெல்லாம் கரெக்டா அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுடைய நீச்சத்தன்மை சரிபங்கப்படும். ஓகே ஓகே. இப்போ பொதுவாக 12 ராசிகள்ல எந்தெந்த ராசிகள்லாம் சூரியன் உச்சம் பெற்ற ராசிகள், எந்தெந்த ராசிகள்லாம் சூரியன் நீச்சம் பெற்ற ராசிகள் இல்லையா? ஒரே ராசி தான் நீச்சம், ஒரே ராசி தான் நீச்சம். அப்படியா? மேச ராசி உச்சம், துலா ராசி நீச்சம். எங்க கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க மேம். நன்றி. நன்றி மேம்.